அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு பதிவுங்க. கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கமும் தாயுள்ளம் பாசம் எதையுமே அப்படியே ஒரு பொங்கி பொங்கி சொல்லுவாங்களே, பாசத்தை கொட்டுவீங்க. யாருங்க? கடகம் தாங்க. உங்களுக்கு பல கஷ்டங்கள், அஷ்டமத்து சனி எல்லாம் நான் மீண்டு வந்துட்டேன், என்னம்மா பண்ண போகுது இந்த சனி பயிற்சி மட்டும் மார்ச் மாதம், எதையாவது சொல்லிகிட்டு இருக்காதிங்க. கவலையை விடுங்க. நல்லா இருக்கா ஒரு 6 மாதம் கழித்து ஃபோன் பண்ணி கேளுங்க. குலதெய்வ வழிபாடை விடாமல் நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த சந்திரன் சொல்லக்கூடிய இந்த இடம் என்னென்னா ரொம்ப சிறப்புங்க. வீடு மண்டி வாகனம் இதெல்லாம் கால புருஷன் கால தத்துவத்துக்கு 4ஆம் இடம் கடகம். அப்போ ஜெயிக்கக்கூடிய இடம் என்னங்க? நமக்கு நல்ல வீடு வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், நல்ல கௌரவம் வேணும். இதெல்லாம் இருந்தாலும் அலட்சிய போக்கு இருக்கவே கூடாது. உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம் அலட்சிய போக்கெல்லாம் தான் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற விஷயமெல்லாம் தான் உங்களுக்கு தடையை கொடுக்குது. இனிமேல் அந்த தடையே இருக்காது. சுறுசுறுப்பாக செயலப்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா லக்னம் ராசி கடகத்துக்கு அரசு வழி செய்தியெல்லாம் உயர்வை கொடுக்கும். பெரிய பெரிய அரசியல் பிரபுங்கிற எல்லாருமே யாருங்க? கடகலக்கணம் கடகராசி தான். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால் உயர்வான அந்தஸ்தை காத்துக்கிட்டு இருக்காருங்க சனி பகவான். பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் எவ்வளோ பெரிய விஷயம். பூர்வீக சொத்து பிரச்சனை வில்லங்கம் எல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டங்கள். தந்தை தாய் வழியில் ஏதாவது ஒரு ஆதாயம் உண்டு. அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வீட்டில் பெரியவங்க தாத்தா யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். நல்ல ஒரு கௌரவத்தை கொடுப்பார். எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு நல்ல டாப் மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிந்தனையையும் ஒரு உயர்வான எண்ணத்தையும் மக்களிடையே உங்களுடைய பெயர் பேசக்கூடிய அமைப்பு தரக்கூடிய காலகட்டங்கள் இனி வரும் காலம். அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு பல பாதிப்புகள்லேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பை இருக்கும். கடன், நிறைய கடன் மேடம், லோனு இஎம்ஐ கட்டிட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கேன், எல்லாம் சரியாகும். அடைக்கக்கூடிய காலகட்டம். இதுக்கெல்லாம் இது கோச்சாரம் தான். உங்கள் ஜாதக கட்டத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நிறைய ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், சில ராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். சில ராசிக்காரங்க பார்க்காமையே சரியாகும். அதில் உங்களுடைய சாய்ஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்போ தசாபுத்தியோ நல்லா இருந்தால் பார்க்கவே வேண்டாம். நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரார். அதனால் கண்டிப்பாக புதிய வீடு வண்டி வாகனம் பதவி உயர்வு எல்லாமே கடகத்துக்கு உண்டு. கவலையை விடுங்க. நட்பு வட்டாரத்தில் ஒரு நல்ல செய்தி உண்டு. புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு சேருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறேங்க, எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் உங்களுடைய கனவு சொல்லுவாங்களே, அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள். கண்டிப்பாக கனவு நினைவாகக்கூடிய காலகட்டமாக படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எதிர்பார்த்த நீங்கள் அப்படியே எதிர் நீச்சல் போட்டுட்டு இருந்தலாம், எதிர்பார்த்த காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய சித்தியை தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இத்தனை இருந்தாலும் ஒரு வழிபாடு நமக்கு வேணும் இல்லைங்க. குச்சனூர் ஒரு தடவை போயிட்டு சனி பகவானை சேவிச்சிட்டு வந்துட்டு ஒரு 8 பேத்துக்குங்க அன்னதானம் தயிர் சாதம் வாங்கி உங்கள் கையால் எப்போ போகிறீங்களோ சுவாமியை பாருங்கள், வெளியே வந்து சாப்பாடு வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உக்கர காளியம்மன் வழிபாடு நல்லாயிருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் குரு வரார். சில விஷயங்கள் சூட்சுமமாக தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா கேது பகவானுடைய தொடர்பை வச்சு ராகு கேதுவோட தொடர்பு வச்சு இந்த 3 பரிகாரம் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டா முழு விவரமாக நீங்கள் எந்த துறை சார்ந்து என்ன விஷயம் சாதிக்கணும், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ குழந்தை பாக்கியம் எல்லாமே நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கணும். சரிங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.